உன் வாழ்க்கை உடைந்த மாதிரி தோணுதா? இந்த கதை உனக்கு மீண்டும் பறக்க கற்றுக் கொடுக்கும். மலைகளுக்கு அருகில், ஒரு சிறிய கிராமத்திற்கு அருகில் ஒரு சிறிய குருவி வசித்து வந்தது. திறந்த வானத்தில் பறப்பதை விட அவளுக்கு மகிழ்ச்சியைத் தருவது வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொரு காலையிலும் அவள் மரங்களுக்கு மேலே பறந்தாள். காற்று அவளுடைய தோழி, மேகங்கள் அவளுடைய வீடு. அவளுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தது. வானம் மேகங்களால் இருட்டாக மாறியது. பிரகாசமான மின்னலில் சத்தமாக இடிமுழக்கம் கேட்டது. சிட்டுக்குருவி புயலை கடந்து பறக்க ஓடியது. ஆனால் காற்று மிகவும் பலமாக மாறியது. அது அவளுடைய காதுகளை அங்கே வீசியது. அவள் கண்களை திறந்தபோது அவள் இறுதியாக தன் இறக்கைகளை தரையில் உணர்ந்தாள். அவள் மீண்டும் பறக்க முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அவளுடைய இறக்கைகள் பலவீனமாகவும் உடைந்ததாகவும் இருந்தன. அவள் ஒரு தனிமையான மரத்தின் கீழ் சோகமாகச் சொன்னாள். மற்ற பறவைகள் வானத்தில் பறப்பதை பார்த்தாள். இவை ஏன்? அவள் கிசுகிசுத்தாள். நான் என்ன தவறு செய்தேன்? நான் ஏன் என் வெற்றிகளை இழந்தேன்? அவள் இதயம் சோகத்தால் நிறைந்திருந்தது. அவள் வாழ எந்த காரணமும் இல்லை என்று அவள் உணர்ந்தாள். ஒரு நாள் காலையில் ஒரு அன்பான துறவி நடந்து சென்றார். அவர் சிறிய குருவி அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்டு மெதுவாக கேட்டார். சின்னம்மா, ஏன் நீ இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? நான் வானத்தில் உயரமாக பறந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது என்னை தூக்கக்கூட முடியவில்லை. என் வாழ்க்கைக்கு இனி அர்த்தமில்லை என்று சிட்டுக்குருவி சொன்னது. துறவி சிரித்துக்கொண்டே மெதுவாகச் சொன்னான். பிறகு இன்னும் 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 என்று சிட்டுக்குருவி சொன்னது. ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் ஒரு பறவை. பறவைகள் பின்வாங்குவதில்லை. துறவி அவளை அன்பாக பார்த்து, ஒரு பாதை மூடப்படும்போது இன்னொரு பாதை திறக்கும், அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். பிறகு அவன் நடந்து சென்றான். குருவினால் முழுவதும் தன் பறவைகளைப் பற்றி யோசித்தது. அவை அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவை அவள் இதயத்தில் தங்கின. அன்றிரவு நட்சத்திரங்களின் கீழ் அவள் சூப்பர். ஒருவேளை மறுநாள் காலையில் நான் முயற்சி செய்ய வேண்டும். அவள் தனது முதல் சிறிய அடியை எடுத்து வைத்தாள். அது மெதுவாகவும் வேதனையாகவும் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் கொஞ்சம் அதிகமாக நடந்தாள். அவள் நடக்கும்போது புதிய விஷயங்களைக் கண்டாள். பாறைகளிலிருந்தும் வடுக்கள் நிறைந்து வளரும் பூக்கள், சிறிய எலிகள், ஆமைகள் மற்றும் தவளைகள் சுற்றி நகரும். தரையில் விதைகளின் ஒலி. அவள் வானத்திலிருந்து பார்த்ததில்லை. அவள் எவ்வளவு அதிகமாக நடக்கிறாளோ அவ்வளவு அதிகமாக கற்றுக்கொண்டாள். அவள் காற்றின் சத்தத்தையும் வெற்றியின் சத்தத்தையும் மரங்களின் மென்மையான நிழலையும் விரும்ப ஆரம்பித்தாள். அவள் ஏன் எனக்கு என்று சொல்வதை நிறுத்திவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தாள். பல வாரங்களுக்குப் பிறகு அவள் ஏதோ சூடாக உணர்ந்தாள். இறக்கைகள் அசைந்தன. அவள் அவற்றை மெதுவாக நீட்டினாள். அவை இனி வாக்களிக்கவில்லை. அவள் ஒரு முறை, 2 முறை படபடத்தாள். பின்னர் அவள் பறந்தாள். வானம் முன்பை விட புதியதாகவும் பிரகாசமாகவும் மென்மையாகவும் தோன்றியது. அவள் மெதுவாகவும் அமைதியாகவும் பறந்தாள். பின்னர் அவள் மீண்டும் துறவியை பார்த்தாள். அவள் கீழே பறந்து சென்று தனது தலையை குனிந்து நன்றி தெரிவித்தல். நன்றி, நீங்கள் சொல்வது சரிதான். வானம் வித்தியாசமாக உணர்கிறது. துறவி புன்னகைக்கிறார். பூமியை மதிக்கிறவர்களுக்கு வானம். முதலில் நீங்கள் நடக்கக் கற்றுக்கொள்ள உங்கள் இறக்கைகளை இழந்தீர்கள். நீங்கள் நடக்கக் கற்றுக்கொண்டீர்கள். அதனால் நீங்கள் மீண்டும் பறக்கக் கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கூறினார். தன் வலி ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு பாடம் என்பதை சிட்டுக்குருவி புரிந்து கொண்டது. மெதுவாக இருக்கவும், பார்க்கவும், உணரவும் அவள் மீண்டும் விழுவதற்கு ஒருபோதும் பயப்படவில்லை. இறக்கைகள் இல்லாவிட்டாலும் அவளால் படிப்படியாக முன்னேற முடியும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். எனவே என் நண்பர்களே, வாழ்க்கை கடினமாகும்போது இந்த கதை நம் அனைவருக்கும் ஒரு செய்தியை கொண்டுள்ளது. நீங்கள் அடிக்கடி புகார் செய்கிறீர்கள். ஆனால் புகார் அதிக சோகத்தை மட்டுமே தருகிறது. நன்றியுணர்வு
அமைதியைக் கொண்டு வருகிறது. எனவே புகார் செய்வதை நிறுத்திவிட்டு உங்களிடம் உள்ளதற்கு நன்றி சொல்லத் தொடங்குங்கள். அப்போது நீங்கள் உணர்வீர்கள்,